ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். அல்டிமேட் ஸ்டார் அஜித் நடிச்ச அட்டகாசம் படத்தோட சம்மரி தான் பார்க்க போறோம். அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் கத்துக்க போறோம். ஜீவா இஸ் அ டிரைவிங் டீச்சர். ஜீவா ஒரு டிரைவிங் டீச்சர். லிவிங் வாழ்கிறார் வித் ஹிஸ் மதர் அவருடைய தாயார் உடன். இன் சென்னை சென்னையில். HIS ஹிஸ் அப்படின்னா அவருடைய அவனுடைய அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஜீவா சென்னையில் தனது தாயுடன் வசிக்கும் ஒரு டிரைவிங் டீச்சர். சரி, he falls in love அவர் காதலில் விழுகிறார் வித் எ கேர்ள் நேம்ட் ஸ்வப்னா. ஸ்வப்னா என்ற பெயர் உள்ள ஒரு பெண் மீது. இது தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அவர் ஸ்வப்னா என்ற பெண்ணை காதலிக்கிறார். நம்ம தமிழ்ல அவர் ஸ்வப்னா என்ற பெயர் உள்ள ஒரு பெண் மீது காதலில் விழுகிறார் அப்படின்னு நம்ம பேச போறது கிடையாது. நான் தமிழுக்கு ஏற்ற மாதிரி இங்க கொடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? அதை பார்த்துக்கிட்டு குழம்பிக்காதீங்க. இயர்ஸ் அகோ அப்படின்னா பல வருடங்களுக்கு முன்பு. ஹிஸ் ஃபாதர் அவருடைய தந்தை வாஸ் கில்ட் கொல்லப்பட்டார். இப்போ எவருடைய தந்தை? யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? ஜீவாவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ அவருடைய தந்தை தான். ஹிஸ் ஃபாதர் வாஸ் கில்ட் அவருடைய தந்தை கொல்லப்பட்டார் பை எ ரவுடி ஒரு ரவுடியால். நேம்ட் மந்திரம் மந்திரம் என்ற பெயருள்ள ஒரு ரவுடியால் அவருடைய தந்தை கொல்லப்பட்டார். இயர்ஸ் அகோ அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு. சரி, இப்ப நல்லா கவனிங்க. இந்த வாக்கியம் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இப்போ he killed அப்படின்னா அவர் கொன்றார். he was killed அப்படின்னா அவர் கொல்லப்பட்டார். his father killed அப்படின்னா அவர் கொன்றார். யாரை கொண்டாங்க அப்படின்னு வரும். இப்போ his father was killed அப்படின்னா அவர் கொல்லப்பட்டார். யாரால? by a rowdy ஒரு ரவுடியால. சரிங்களா? அப்போ இந்த வாக்கியம் பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு, மனசுல வச்சுக்கோங்க. சரி, his mother gave guru to another family to keep him safe. the keep him அப்படின்னு சேர்த்து வச்சிருங்க. his mother அப்படின்னா அவருடைய தாயார். எவருடைய தாயார்? ஜீவாவை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? his mother gave guru அவருடைய தாயார் குருவை கொடுத்தாங்க டு அனதர் ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலிக்கு. டு கீப் him சேஃப் அவரை பாதுகாப்பாக வைக்க. ஹிம் அப்படின்னா அவரை அவனை. இந்த ஹிம் அப்படின்னா யாரை குறிக்குது? இங்க குருவை குறிக்குது. சரி, அப்புறம் குரு க்ரோஸ் அப் குரு வளர்கிறார். டு பி ஆக அப்படின்னு அர்த்தம். அதாவது குரு க்ரோஸ் அப் டு பி அப்படின்னா குரு ஆக வளர்கிறார். என்னவாக வளர்கிறார்? எ ஃபேமஸ் கேங்ஸ்டர் ஒரு ஃபேமஸ் கேங்ஸ்டரா. இன் தூத்துக்குடி தூத்துக்குடியில். கேங்ஸ்டர் அப்படின்னா ரவுடி அப்படின்னு அர்த்தம். மொத்தத்துல ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. அடுத்தது தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பியோனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் ஐ உடனடியா வாங்கிக்கலாம். குரு மீட்ஸ் ஜீவா, கிட்னாப்ஸ் him and goes to Chennai in his place. in his அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. குரு மீட்ஸ் ஜீவா குரு ஜீவாவை சந்திக்கிறார். கிட்னாப்ஸ் him அவரை கிட்னாப் பண்றாரு. அண்ட் கோஸ் டு சென்னை சென்னைக்கு போறாரு. இன் ஹிஸ் பிளேஸ். சரி, இப்ப கவனிங்க. இன் ஹிஸ் பிளேஸ் அப்படின்னா இங்க அப்படியே லிட்ரலா டிரான்ஸ்லேட்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது. அவருடைய இடத்தில் அப்படின்லாம் இல்ல. அவருக்கு பதிலாக அவனுக்கு பதிலாக. இன் ஹிஸ் பிளேஸ் அப்படின்னா அவருக்கு பதிலாக அவனுக்கு பதிலாக, அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம் அப்படின்னு அர்த்தம் இங்க. சரிங்களா? டு டேக் ரிவெஞ்ச் ஆன் ஹிஸ் மதர் அவருடைய தாயாரை பழி வாங்குவதற்கு. குரு pretends டு பி ஜீவா குரு ஜீவாவை போல நடிக்கிறார். pretends டு பி அப்படின்னா ஒருவரை போல நடிப்பது அப்படின்னு அர்த்தம். மனசுல வச்சுக்கணும். சரி, இன் தூத்துக்குடி தூத்துக்குடியில் குருஸ் எனிமீஸ் குருவினுடைய எதிரிகள் அட்டாக் ஜீவாவை அட்டாக் பண்றாங்க. பை மிஸ்டேக் தெரியாத்தனமா. பை மிஸ்டேக் அப்படின்னா தவறுதலாக, தெரியாமல் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்புறம் குரு ஃபைண்ட்ஸ் அவுட் குரு கண்டுபிடிக்கிறாரு. ஹூ கில் ஹிஸ் ஃபாதர் அவருடைய அப்பாவை யாரு கொன்னதுன்னு. அண்ட் டேக்ஸ் ரிவெஞ்ச் மற்றும் பழி வாங்குகிறார். டேக் ரிவெஞ்ச் அப்படின்னா பழி வாங்குவது அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்தது ஃபைனலி இறுதியாக குரு கோஸ் டு ஜெயில் குரு ஜெயிலுக்கு போறாரு. அண்ட் மற்றும் ஜீவா லிவ்ஸ் அப்படின்னா ஜீவா வாழ்கிறார். ஹாப்பிலி மகிழ்ச்சியாக வித் ஹிஸ் மதர் அவருடைய தாயாருடன். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே
வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 பிடிஎஃப் அனுப்பிடுவேன். ஸோ வாட் ஐ guys வெயிட்டிங் ஃபார் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க.